நானும் ஊர்ல இருந்து வந்து 10 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அம்மா வீட்டுக்கு போய் அங்க ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போகலான்னு. எங்கள பாக்குறதுக்கு சின்ன மாமியார் வந்திருந்தாங்க. அவங்க வரப்ப பூவு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டேன்னா அவ்வளோ தூரத்துல வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் முத நாள் நைட்டே கிளம்பி வந்துட்டாங்க. வரும்போதே மாம்பழம், திராட்சை, அதுக்கப்புறம் சப்போட்டா, பூ எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அத்தை வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் பண்ணியிருந்தாங்க. இடியாப்பம் கொஞ்சமா காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட்டும் பண்ண போறேன். காரத்துக்கு வெங்காயம் தக்காளியே கட் பண்ண கொடுத்துட்டேன். மற்ற எல்லா இடியாப்பத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு நார்மலா எப்பயும் பண்ற மாதிரி கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு, வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு வேக வச்சு இடியாப்பத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். இனிப்புக்கு தேங்காய் பூ சீனியை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். லஞ்ச் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்.